ஹலோ, வெல்கம் டு நௌரீன் கிச்சன். இப்போ வந்து டொமேட்டோ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எம்டி பிரியாணின்னு கூட சொல்லலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ சீரக சம்பா பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா காய்ச்சல்னால நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். காய்ச்சல் கம்மியாக இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஊறினா போதும். அதிகமாக ஊறும்போது கழிஞ்சு போயிடும் அரிசி. இதுக்கு வந்து நான் ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ஜூஸாக அடித்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 25 கிராம் நெய், 100 கிராம் ரிஃபைண்ட் ஆயிலு. இப்போ வந்து ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 வந்து பச்சை மிளகாய், கீரி போட வேணாம். இது வந்து பெரிய வெங்காயம் ஒரு அரை சைஸில் இருந்தால் போதும். ஒரு கொத்து புதினா, அதே அளவுக்கு நல்லா கட் பண்ண கொத்தமல்லி தழை. இப்போ 2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர். காரம் அளவாக இருக்கட்டும். இங்கே வந்து 5 பல்லு பூண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நெய்யை நம்ம உருக்கிக்கலாம். இப்போது எண்ணெயும் கலந்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடான பின்னாடி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். 2 பட்டை இருந்தால் போதும். பின்ன நம்ம கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறனால இது அளவாக இருந்தால் போதும். இப்போ வந்து பச்சை மிளகாய் நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். நம்ம வந்து வெறும் வந்து தக்காளியில் மட்டும் செய்கிறதுனால வந்து காரம் அளவாக இருந்தால் போதும். இப்போ பூண்டை நல்லா வணக்கிக்கலாம், கருக விட வேண்டாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கின பின்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் இருக்கட்டும். இது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வந்து அதே அளவுக்கு வெங்காய பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக சேர்த்த வேண்டாம் வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது ஒரு கசப்புத்தன்மை கொடுக்கும். இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்ச ஜூஸாக அடித்து வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியும் போடலாம். இப்படி ஜூஸாக அடிக்கும்போது சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. நல்லா ஈவனாக நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், இதோடைய ரா ஸ்மெல் போகணும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம வந்து மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கொத்து புதினா, அதே அளவுக்கு கொத்தமல்லி தழை. 2யும் அதிக நேரம் வணக்க வேணாம், ஒரு வணக்கு வணக்கினா போதும். இப்போ நல்லா ஈவனாக கலந்து விட்டால் போதும். இப்போ வந்து எந்த டம்ளரில் அளந்தீங்களோ அதில் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தான் கணக்கு. ஆனால் நான் எண்ணெயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கிறனால நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி கம்மி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற லெமனில் வந்து 1 லெமன் நான் பிழிஞ்சு ஊற்றிருக்கேன். நல்லா தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இந்த டயத்தில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக.
கேசரி பவுடர் இருந்தாலுமே ரெட் கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்த பின்னாடி தண்ணி நல்லா வடிச்சிட்டு அரிசி போடுங்க. நல்ல ஹை ஃப்ளேமில் கைவிடாமல் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காத வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 90% தண்ணி வற்றட்டும். ஒரு 10% இருக்கிற டயத்தில் இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி வற்றி இருக்கு பாருங்கள். கைவிடாமல் அப்படியே அடிப்பத்து பிடிக்காமல் நல்லா அடியில் விட்டு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், ஒரு 10% தண்ணி இருக்கிற டயத்தில் டக்குன்னு ஸ்லோ பண்ணிவிட்டு, நல்லா ஃபுல்லாகவே ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு வெயிட்டை போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா தம்லே இருக்கட்டும். இப்போது இந்த டயத்தில் வந்து நம்ம ஒரு இரும்பு கல்லை நல்லா சூடேற்றிக்கலாம். நல்லா கையில் சூடு படுற மாதிரி ஏற்றிட்டு இதில் ஒரு 6 நிமிஷம் இல்லை 6 to 8 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம்மில் விட்டுங்க. இப்படி விட்டிங்கன்னா நமக்கு தம்மில் தேக்கில் கிடைக்கிற பிரியாணி மாதிரியே நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இதுக்கு சைட் டிஷ் ரைத்தா, இல்லைன்னா முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு எக் கிரேவி. அது இதுக்கு ஆப்டான சைட் டிஷ்ஷு. அதையும் செஞ்சு அதோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.